ஒரு 5 நாட்களுக்குள்ள நம்ம வந்து தேர்தலை ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு கேட்டா ரெடி ஆகல. அருமையான தகவல் சொல்றாரு அவரும். மத சார்பற்ற கட்சிகள் தான் இன்னைக்கு நிறைய எழும்புறாங்க. ஆனா அது எப்படி செய்யணும் அவங்களுக்கு தெரியல. மத சார்பற்ற கட்சின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியல. கிறிஸ்தவம் இதற்குரிய அறிவு அடையாத வரைக்கும், நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்தவம் இதற்குரிய அறிவு அடையாத வரைக்கும் அரசியல்வாதிங்க அப்படிதான் இருப்பாங்க. கொள்கையில வீறு கொண்டவர்களா இருப்பார்கள், ஆனால் வழியில ஜீரோவா இருப்பார்கள். ஒரு எந்த விஷயம் எப்படி நடக்கணும் என்பதை தேவன் நியமிச்சு வச்சிருக்கிறார். அந்த நியமனத்தின்படி போறதுதான் உண்மையான வெற்றி, உண்மையான ஜெயம், உண்மையான எழுப்புதல். அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன செட் பண்ணி வச்சிருக்கிறாரோ, அவர் என்ன முடிச்சு வச்சிருக்காரோ அதன் வழியே போனோம். நம்மளா அவனை முடிக்கிறது கிடையாது. வேதம் தெளிவாதான் சொல்லுது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அப்ப தேவன் விசுவாசத்தின் வழியே தான் ஒரு காரியம் செய்யப்படணும். நான் சிலுவையில எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், முடிக்காதுன்னு எதுவுமே கிடையாது. அப்ப நீ அதை கண்டுபிடிச்சு எது சொன்னாரப்பா? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நீ சீக் பண்ணா you will find. If you seek, you will find the right way, which is finished for you already. What is the reality of human? What is the reality of life? What is the reality of human life? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் உண்மைத்தன்மை என்ன என்பதை அவர் முடிச்சிட்டாரு. அதை என்னுடைய ஒரு பலத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணி செய்யும் பொழுது அங்க பிரச்சனை தான் வரும். கடைசியில் என்ன சொல்றோம்? இவர் இவ்வளவு ஊழல் செய்துட்டாரு, அவருக்கு இவ்வளவு ஊழல் செய்துட்டாரு, அவர் ஆளுவதற்கு தகுதி கிடையாது, இவங்க இதை பத்தி பேசுறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அந்த அளவுக்கு ஒரு என்லைட்மெண்ட் ஸ்டேஜில் வராததுக்கு காரணம் என்னன்னா, உண்மையை தெரிந்தவர்கள் உறங்கியதுனாலே நடந்த சம்பவம் இது. உண்மையை, சத்தியத்தை தெரிந்தவர்கள் உறக்க சொல்லாததுனாலே, உறங்கியதுனாலே ஏற்பட்ட அவலம் தான் இன்னைக்கு.